ஹே கியூட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே. ஸோ அவருக்கு வந்து நைட்லேருந்து நான் விஷ் பண்ணவே இல்லை. அதாவது நேற்றுலாம் சொன்னேன், 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு பர்த்டே இல்லைன்னு. பட் நைட்லேருந்து நான் அவருக்கு பர்த்டே விஷ் பண்ணவே இல்லை. எப்பவுமே 12 o'clock விஷ் பண்ணுவேன், பட் இந்த வட்டம் விஷ் பண்ணவே இல்லை. அவர் யோசிச்சுட்டே இருந்திருப்பாரு. என்னோட அக்கா பொண்ணோட பர்த்டே வந்து நேற்று. ஸோ வந்துட்டு அதை செலிப்ரேட் பண்ணது, "ஓ, பர்த்டே செலிப்ரேஷனா?" அப்படின்னு கூட என்கிட்ட கேட்டாரு. நான் அதுக்கு பதிலே சொல்லவே இல்லை. நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம அவருக்கு இன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வெளியில் போயிட்டாரு. ஸோ அவர் வர்றதுக்குள்ள நம்ம அவருக்கு வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வேற நான் ஆர்டர் போட்டேன். அது இன்னைக்கு டெலிவர்னு தான் சொன்னாங்க. பட் ஆனால் இன்னும் டெலிவர் ஆகலை. அது வந்து கொரியர் ஆஃபீஸில் தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு போய் கொரியர் ஆஃபீஸில் அது கேட்கலாம். நான் கால் பண்ணேன், கால் பிக் பண்ணலை. ஸோ கொரியர் ஆஃபீஸ் போயிட்டே கேட்டுட்டு கையோட கொரியரை வாங்கிட்டு வந்துட்டு கேக் வாங்கிட்டு வந்துட்டு கேக் கட்டிங் பண்ணலாம். இந்த வருஷம் கொஞ்சம் வந்து அமௌண்ட் எதுவும் கையில் இல்லை. ரொம்ப டைட்டாக இருக்குது இந்த மாதம். ஸோ அதனால் என்னால் பெருசாக ஒன்றும் பண்ண முடியல. அதனால் ஒரு கேக் கட்டிங் மட்டும் சர்ப்ரைஸாக பண்ணலாம். நம்ம அன்பாக நம்ம என்ன கொடுத்தாலுமே அது பெரிய கிஃப்ட் தானே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த செலிப்ரேஷன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா? காலையில் உங்ககிட்ட கேக் வாங்க போகிறேன்னு சொன்னேன்ல, வாங்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு யோசனை வந்துச்சு. காசே கையில் இல்லை. இந்த சமயத்தில் கேக் வாங்கி நம்ம மட்டும் சாப்பிட்டு அது சாப்பிடாம நிறைய வேஸ்ட் பண்ணி இப்படி வீணாக போகிறதுக்கு எதுக்கு அதை வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு பேசாமல் சாப்பாடு வாங்கி கொடுத்துர்லாமா, சரி சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் சாப்பாடு வாங்கி கொடுக்கணுன்னாலுமே ஒரு 10 பேருக்கு வாங்கி கொடுக்கணும்னா கூட ஆகுமே. சரி நம்மளே வீட்டில் செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. அதான் செஞ்சேன். அதாவது என்கிட்ட இருக்க பணத்தில் வச்சு நான் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண. தக்காளி சாதமும் முட்டையும் பண்ணேன். இதை வச்சுட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்த்தா பண்ண போகிறோம். அதுக்கு கண்டெய்னர்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஹே காய்ஸ், அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. நம்ம 10 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. இன்னும் என் ஹஸ்பண்ட் வரல. அவங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணதெல்லாம் கொண்டுட்டு போயிட்டு கொடுத்துடலாம். இப்போ மணி 2 o'clock ஆக போகுது. எப்படியும் 1/2 hour 2:30க்குள்ளே கண்டிப்பாக கொண்டு போய் நான் கொடுத்துட்றேன். ஓகே. ஹலோ பர்த்டே பேபி, நான் போன் அதில் ஒரு வீடியோ வந்திருக்கு, அதை டவுன்லோட் பண்ண. டவுன்லோட் பண்ணவா? டவுன்லோட் பண்ண வீடியோ பாரு. வாட்ஸ்அப்லையா? எங்க மம்மி தம்பி பிறந்த நாளா? பிறந்த நாள் நல்வாழ்த்துகள். நல்லா இருக்கணும். கோயிலுக்கு போயிட்டு வா தம்பி, கோயிலுக்கு போயிட்டு வா. என் தம்பி கணேசாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீண்ட நீண்ட ஆயுசோடு வாழணும். ஹாய் மாப்பிள்ள, வணக்கம். ஹாப்பி பர்த்டே. இன்று கூட எங்கள் நீரோடி நோய் நொடி இல்லாமல் வாழ்க வாழ்க வாழ்த்துகின்ற மாமா அவர்கள். வணக்கம் மாப்பிள்ள, வணக்கம். வாழ்க 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 வாழ்க. ஹாப்பி பர்த்டே கணேஷ் மாமா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
என்ன வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவுடனே அவருக்கு அப்படியே செம ஹாப்பி. வீடியோஸ் அவர் எதிர்பார்க்கல. அதாவது அவர் எதிர்பார்த்திருப்பாரு, ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கும்னு எதிர்பார்ப்பாரு. பட் ஆனால் அது வீடியோ அப்படின்றது எதிர்பார்க்கல. கேட்டேன் எப்படி இருக்குன்னு, சூப்பரா இருக்கு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, அப்படியே வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள வந்துட்டேன். நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டோம். என்ன அப்படின்னா சாக்லேட்ஸ் தான். ஏன்னா நம்ம வந்துட்டு கேக் வாங்கணும்னு நினச்சோம். கேக் வாங்கினா நம்ம அதை பண்ண முடியாது அப்படின்றனால சாக்லேட்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டேன். சரி ஓகே, ஏதோ ஒரு ஸ்வீட்டு சர்ப்ரைஸாக கொடுத்தா ஓகே அப்படின்ட்டு நான் வந்துட்டு சில்க் வாங்கினேன். டெய்ரி மில்க் சில்க்கும் ப்ளஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த கிராக்கர்ஸ் ஸ்நாக்கர்ஸ் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்களுக்காக ஸ்நாக்கர்ஸ் வாங்கினேன். சாக்லேட் பார்த்ததும் சார் இன்னும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டாரு. உங்களுக்கு இது மட்டும் இல்லை, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிதுவை கூட்டிகிட்டு வந்துட்டு மிதுவும் அவங்க டேடிக்கு ஹாப்பி பர்த்டே சொன்னார். 2 பேரும் ஹாப்பி பர்த்டே சொல்லி ரொம்ப கொஞ்சிக்கிட்டாங்க. அவங்க கையில் வச்சு இந்த சாக்லேட்டை மிது கிட்ட கொடுத்தாங்க. எப்போதுமே அவன் சாக்லேட்ஸ்லாம் வாங்க மாட்டான், அவனுக்கு பிடிக்காது, வாங்க மாட்டான்னு தான் நினச்சோம். ஆனால் சாக்லேட் வாங்கிட்டான். சரி ஓகே, நான் மட்டும் தான் விஷ் பண்ணல. அப்படியே நம்மளும் விஷ் பண்ணிட்டு அம்மாச்சி கையில் திருநீர் கொடுத்து, அது குலதெய்வ கோயில் திருநீர். ஸோ பர்த்டே அன்னைக்கு அது பூசினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்து அம்மாச்சி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க திருநீர் பூசிக்கிட்டாங்க. நான் திருநீர் பூசிக்க கூடாது, ஸோ அதனால நான் மட்டும் பூசிக்கல. அவங்களுக்கும் மிதுக்கும் மட்டும் அம்மாச்சி பூசி விட்டாங்க. பெரியவங்களோட பிளெஸிங் வாங்கின ஹாப்பியோட அடுத்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க டேடிக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணோம். நாங்கள்லாம் கிளாப் பண்ணி ஹாப்பி பர்த்டே சாங் பாடிட்டு இருந்தோம். உடனே அவருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு கிளாப் பண்ணுறதை பார்த்து. அப்புறம் அவரும் கிளாப் பண்ணி ஹாப்பி பர்த்டே சாங் பாடிட்டு எல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் கையில் இந்த சாக்லேட்டை பார்த்து அப்படி கையில் தூர்த்திட்டே இருந்துச்சு. சாக்லேட் இருந்து எப்படா சாப்பிடாம இருக்குது சொல்லிட்டு சாக்லேட்டை வாங்கி பேப்பரை ஓப்பன் பண்ணிட்டு அவங்க கிட்டக்கு ஒரு பைட் கொடுத்துட்டு மிதுவுக்கு கொடுத்துட்டு அம்மாச்சி நான் எல்லாருமே சேர்ந்து நல்லா ஜாலியாக சாக்லேட் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு இன்ட்ரோ கொடுத்தோங்க. பட் ஆனால் அது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. நாங்கள் மைக்கில் ரெக்கார்ட் ஆகலைங்கிறதே கவனிக்கவே இல்லை. ஏன்னா இது ஃபோனில் அடாப்டர் மாட்டிட்டு மைக் ஆன் பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ ஃபுல்லாக எல்லாமே மியூட்டில் போயிடுச்சு. அதனால நான் சொல்ல இருந்த விஷயங்களை நான் என்னோட ஓன் வாய்ஸ்லேயே உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். அதாவது என்னன்னா, நாங்கள் வந்துட்டு கேக் கட் பண்ணுறதா தான் ஒரு எண்ணத்தில் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, கேக் கட் நம்மகிட்ட ஆல்ரெடி அமௌண்ட் இல்லை, கேக் கட் பண்ணி எதுக்கு அந்த அமௌண்ட்டை நம்ம வேஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா தோணுச்சு. அதை தான் அந்த வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது மியூட் ஆனால சொல்ல முடியல. அப்படியே அவங்கள வெயிட் பண்ண வச்சுட்டு அவங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம ஆல்ரெடி ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை கொண்டுட்டு வந்து காட்டினேன். அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு சாரு. அதில் வந்து எங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒரு 16 ஃபோட்டோஸ் வந்து அதில் இன்க்ளூட் ஆட் ஆகிருந்துச்சு. அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப ஹாப்பி. அதோட ஃபோட்டோ தான் இது. அப்புறம் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாம் தான் நான் படித்து காட்டிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் பெஸ்ட் ஹஸ்பண்ட் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆகிப்போச்சு. தேங்க்யூ. அவருக்கு என்ன சொல்லணும்னே தெரில. என்கிட்ட தேங்க்யூ 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 தான் அவர் அதிகமாக சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் அம்மாச்சிக்கிட்டையும் போயிட்டு அந்த ஃப்ரேம்ஸை காமிச்சிட்டு இருந்தோம். அம்மாச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாச்சி ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நமக்கு டைம் வேற ஆயிடுச்சு, ஏன்னா 2:30 ஆயிடுச்சு ஆல்ரெடி. இவங்க வெளியில போயிருந்தாங்க, வந்ததே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால சாப்பாடு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். மிதுவையும் தூக்கி வண்டியில ஏத்திட்டு நம்ம ஏறலாம்னு நினைச்சு ஏற போனா கேட்டை சாத்தல. எப்பவுமே நான் பண்ற தப்பு இதுதாங்க. எப்பவுமே கேட்டை சாத்தாம ஏற, அப்புறம் திரும்ப ஏறிட்டு போயிட்டு நான் அப்புறம் தான் போய் மறுபடியும் கேட்டை லாக் பண்றேன். அது ஏன் எனக்கு வரமாட்டேங்குன்னே தெரியல. நீங்க யாராவது அப்படி பண்ணுவீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் வாட்டர் கேன் வாங்கணும்னு சொல்லிட்டு போகிற வழியிலேயே ஒரு கடையில் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 10 வாட்டர் கேன்ஸும் வாங்கியாச்சு. வாட்டர் கேன் வாங்கி, ஏன்னா சாப்பாடு மட்டும் கொடுத்தா பத்தாதுல. இப்போது இந்த சம்மரில் சாப்பாடை விட தண்ணி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தண்ணி இல்லாமல் நம்ம சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தண்ணியும் சேர்த்து வாங்கிட்டு ஓகே யாராவது இருக்காங்களான்னு பார்க்குற கிளம்பிட்டோம். ஆல்ரெடி 2:30 ஆச்சு. இன்னும் லேட் ஆகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லிட்டு அவசரமாக வேகமாக கிளம்பிட்டோம். நாங்கள் அப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் தான் எங்களுக்குன்னு நாங்கள் கொஞ்சம் தூரம் போனோன்னே ஒருத்தர் வந்தார். இவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுத்தோம். அவர் வாங்கிட்டு இருந்தார். அவர் வாங்கிட்டு அப்படியே
அப்படியே பேக் சைடு திரும்பி பார்த்தா ஒரு தாத்தா அங்கேருந்து வந்து அவராகவே கேட்டார். அவருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டோம். இப்போ 2 பேருக்கு கொடுத்தாச்சு. நம்ம இன்னும் 8 பேருக்கு கொடுக்கணும். 8 பேருக்கு கொடுக்கணுமே, எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அப்போ இவர் வந்துட்டு அந்த சாப்பாடை வாங்கி அதை ஓப்பன் பண்ணி அவர் அதை சாப்பிட்டாரு. யாருமே எடுத்து சாப்பிட்டது நாங்கள் பார்க்கல. பட் அவர் சாப்பிட்டதை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. யாராவது ஒருத்தராவது சாப்பிட்டு மன திருப்தி அடைஞ்சாங்கன்னா அது நமக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. அப்படி சாப்பிட்டுட்டு போகிற வழியில் பார்த்தோம். அப்போ வந்து அவர் கிராஸ் பண்ணி போயிட்டோம். அப்புறம் திரும்ப அந்த வேலையே வந்துட்டு அப்புறம் அவருக்கும் நம்ம எடுத்து கொடுத்தாச்சு. அடுத்து நாங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோம். அப்போ வந்துட்டு ஒரு 3 லேடிஸ் இருந்தாங்க. அப்போ நாங்கள் கேட்டோம், அதாவது நம்மளா போய் சாப்பிட்றீங்கன்னு இது பண்ணி கொடுத்துடக்கூடாதுல்ல, அதனால கேட்டோம் சாப்பிட்றீங்களான்னு. கொடுங்க, நாங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லை அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர்த்துக்கும் 3 சாப்பாடு 3 வாட்டர் கேன்ஸ் வந்து கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்து ஒரு மண்டபம் முன்னாடி ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு குடுக்கலாம் அப்படின்ட்டு போனோம். அவங்க வந்துட்டு என்ன மூட்ல இருந்தாங்கன்னு தெரியல. அதான் வாங்குனாங்க. எனக்கு அவங்க கையில வாங்கல. "வச்சுட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்க வச்சுட்டு நாங்க அப்படியே வந்துட்டோம். இருந்துட்டாங்க. சரி ஓகே, அடுத்து வேற யாருக்கு குடுக்கலாம் அப்படின்னு தேடிட்டு வந்தபோது தான் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து எப்பயுமே அவர் பையில எதுவுமே இருக்காதாங்க. ஆனா இந்த மாதிரி பைய தூக்கிட்டே தான் சுத்திட்டே இருப்பாரு. என் ஹஸ்பண்டே நான் 2, 3 தடவை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சாப்பாடு இருக்கே, யாருக்குடா குடுக்கணும்? 2 சாப்பாடு பேலன்ஸ் இருந்துச்சு. அப்ப இவங்க 2 பேரையும் பார்த்தோம். ஓகே, இவங்க 2 பேரும் கொடுத்துடலாம். இல்ல வந்து அவங்களுக்கு வந்து கண் தெரியாது போல. கூட்டிட்டு வந்தாங்க. சரி ஓகே, 2 சாப்பாடு இவங்களுக்கு கொடுத்துடலாம்னு நினைச்சோம். ஆனா அவங்க வந்து நாங்க இப்ப சாப்பிட்டோம். எங்களுக்கு 1 சாப்பாடு மட்டும் போதும். 1 மட்டும் கொடுங்க அப்படின்ட்டாங்க. தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்றாங்கல்ல, அது உண்மைதான். பாத்தீங்களா, சாப்பாடு ஒண்ணு மட்டும்தான் போதும்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப மனநிறைவா இருந்தது. இந்த சாப்பாடுக்காக இத்தனை பேர் கஷ்டப்படுறோம். நம்ம வீட்டுல சாப்பாடு அவ்வளோ வேஸ்ட் பண்றோம். ஆனா சாப்பாடு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நேத்து நான் அதை பண்ணும் போது தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அப்படி பண்ணது இல்லை. தம்பி பர்த்டேக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கோம், பட் ஆர்கனைஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கோம். இப்படி நாங்க எங்க கையால கொடுத்தது இல்லை. ஹே காய்ஸ், ஒரு வழியா போயிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். நாங்க வந்து 10 பேரு அப்படின்னு சொல்லித்தான் கணக்கு பண்ணி போனோம். 10 பேருக்கு கடைசியா அங்கங்க எங்கன்னு 2 சாப்பாடு மிச்சம் இருந்துச்சு. அப்புறமா ஒரு இடத்துல கொடுத்தாச்சு. 1 சாப்பாடு மட்டும் மிச்சம் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஜங்ஷன் போயிட்டு அங்கேயே கொடுக்க போனோம். அங்கேயே போனா நிறைய பேர் எல்லாரும் வந்து சாப்பாடு வேணும்னு கேட்டுட்டாங்க. ஐயோ, என்னடா இது எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 7 சாப்பாடு மட்டும் கடையில வாங்கிட்டு, நம்ம வீட்டுல 10 சாப்பாடு செஞ்சோம். அது போக ஒரு 7 சாப்பாடு கடையில வாங்கிட்டு அப்படியே எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துட்டோம். இன்னும் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எங்களுக்கு எவ்வளோ கையில இருக்க பணத்தை கொடுத்துட்டு வந்தோம். பட் இருந்தாலும் இவ்வளோ பேர் கொடுத்தது, அவங்க வேணும்னு கேட்டு சாப்பிட்டது ரொம்ப மனசு திருப்தியா இருந்தது. நல்லபடியா பர்த்டே செலிப்ரேஷனை முடிச்சாச்சு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா. அவ்வளவுதானா? ஹாப்பி. அவ்வளோதான், ஹாப்பி. இதான் எங்களோட பர்த்டே செலிப்ரேஷன். நீங்களும் இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அதை பண்ணுங்க. கண்டிப்பா மிதுக்குட்டி பர்த்டேக்கும் நாங்க இந்த மாதிரி பண்ணுவோம். அப்போ வந்து கேக் கட்டிங்கும் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா குட்டி பையன் இல்லை, ஸோ அதனால அப்போ வந்துட்டு இப்போ எங்ககிட்ட பணமே இல்லை. இப்போ நாங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்ததுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் அவங்க கேட்டுட்டாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாதே அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ சாப்பாடு வாங்கி கொடுத்தோம். எங்களுக்கு தான் தெரியும், இருந்த எல்லா காசையுமே போட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டோம். எங்களுக்குன்னு நாங்கள் எதுவுமே வாங்கிக்கவே இல்லை. நான் கூட கேட்டேன், நான் எனக்கு அப்படி சொல்லிட்டு கேட்டேன். ஐயா, பைசாக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. பட் எனக்கு தெரியும், அவர்கிட்ட இருந்தால் அவர் எங்களுக்காக எல்லாமே பண்ணுவார். இருந்தாலும் சாப்பாடு கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக எங்ககிட்ட வச்சிருந்த அந்த காசை வச்சுமே நாங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டோம். அவ்வளோதான், செலிப்ரேஷனை முடிச்சாச்சு. உங்களால முடிஞ்ச உதவியை நீங்களும் பண்ணுங்க. பாய் பாய் சொல்லுங்க. பாய். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே மாமு. தேங்க்யூ. பாய்.